வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது ஹிஸ்டரி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். ஹிஸ்டரியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜெர்மனியோட ஹிஸ்டரியை தான் பார்க்க போகிறோம். ஜெர்மனியில் நம்ம அடால்ஃப் ஹிட்லரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடால்ஃப் ஹிட்லரை பற்றி நீ என்ன சொல்ல போகிற, எங்களுக்கு தெரியாததா அப்படின்னா, அவரை பற்றின நிறைய விஷயங்கள் நான் இன்னைக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். மெயினாக அந்த ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அடால்ஃப் ஹிட்லர் என்னைக்கு பிறந்தாரோ, அவரோட பர்த்டே டேட் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 20 அன்னைக்கு பிறந்திருக்காரு. ஏப்ரல் 20 அன்னைக்கு பிறந்தவர். அதுக்கப்புறம் நல்லா தான் வளர்ந்துருக்காரு. அவங்களுடைய அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா ரொம்பவே கேரிங்காக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் வச்சுக்கிட்டு ஹிட்லர் வளர்ந்துருக்காரு. வளர்ந்து வந்தோடனே ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அவர் பண்ணாலும் கடைசியில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அடால்ஃப் ஹிட்லருக்கு அவர் ஒரு பெயிண்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அதுக்கப்புறம் அவர் நிறைய இடத்துல இந்த பெயிண்டிங் எல்லாம் காட்டி நிறைய இடத்துல ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் ட்ரை பண்ணது 2 தடவை தான். 2 தடவையுமே அவர் ரிஜெக்ட் ஆகிடுறாரு. இவர் அவருடைய எய்ம் பெயிண்ட் ஆகணுன்றதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2 தடவை ரிஜெக்ட் ஆனது தான் அவர் அக்ரெசிவாக மாறினதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது உண்மை இல்லை, நிறைய ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடால்ஃப் ஹிட்லர் பொலிட்டிக்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. என்னென்ன நாட்டில் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ஆர்மியில் சேர்ந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஆர்மியில் சேரல. அவர் ஒரு சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஒரு சின்ன குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கூட சேர்ந்திருக்காரு. அவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் World War I அவர் மிலிட்ரியில் இருந்திருக்காரு. மிலிட்ரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா World War I ஜெர்மனி தோற்று போயிடுது. ஸோ ஜெர்மனி World War I தோற்று போனதுனால ஜெர்மனி தான் அந்த World War I எக்ஸ்பென்சஸை பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜெர்மனியில் டாக்ஸஸ் அதிகம் பண்ணப்பட்டுச்சு. அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு. நிறைய சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்த அடால்ஃப் ஹிட்லர் சரி நம்ம தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நிறைய இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் முனிச் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் பிரச்சாரம் மாதிரி ஏதோ பண்ணும்போது அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் வெளியே அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் கண்டினியூ பண்ணுறாரு. அப்படி கண்டினியூ பண்ணும்போது அவர் ஆக்சுவலி நிறைய இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்போது அவரோட ஸ்பீச்செல்லாம் கேட்ட மக்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட ஸ்பீச் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அக்ரெசிவாக இருந்துச்சு. அதை கேட்ட மக்களுக்கு அந்த டைமில் நிறைய கஷ்டம். ஆக்சுவலி நிறைய டாக்ஸ் அதிகம் பண்ணிட்டாங்க. ஃபுட்டு ஒழுங்காக கிடைக்கல. World War I தோற்றதுனால ஜெர்மனி ரொம்ப கீழே இருந்துச்சு. ஸோ அங்கே டெமோக்ரஸியை மக்கள் விரும்பலை. அப்போ ஹிட்லர் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்து மக்களுக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணுறாரு. ப்ராமிசஸ் எல்லாம் நம்பி மக்கள் ஹிட்லரை ஒரு லீடராக ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நாசி பார்ட்டியோடைய லீடராக ஹிட்லர் வராரு. ஹிட்லர் வந்ததுக்கப்புறம் அந்த கண்ட்ரியில் நிறைய விஷயங்களை மாற்றுறாரு. அவரை மாற்றுறதுல சில விஷயங்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம். அவர் ஸ்கூலில் யூத் நாசி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு. அதில் அந்த ஸ்கூலில் படிக்கிற பாய்ஸ் சேரணும். அந்த பாய்ஸ் சேர்ந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் அப்புறம் அக்ரெசிவாக இருக்கிறதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படும். எவ்ரி பாய்ஸ் இந்த ஸ்கூல் யூத் நாசியில் சேரணும். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாசி பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே நல்லதாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற டெக்ஸ்ட் புக்ஸில் நாசிஸை ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப இதுவாக காட்டுறாங்க. பட் ஆக்சுவலி ஹிட்லர் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ரேசிசம். அந்த ரேசிசம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜூஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஜூஸு அப்புறம் ஆரியன்ஸு அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் பீப்புள் ஒன்றா ஜெர்மனியில் வாழ்ந்து வந்தாங்க அதுக்கு முன்னாடி. பட் ஹிட்லர் என்ன நம்புகிறாரு அப்படின்னா, ஹிட்லர்னு இல்லை நிறைய பேர் என்ன நம்புகிறாங்கன்னா, ஜூஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் கிறிஸ்டியனோடைய ஜீசஸை கொன்னதாக நம்புகிறாங்க. ஸோ ஜீசஸை கொன்னவங்க அவங்க தான் அப்படின்றதுனால ஜூஸை ஹிட்லர் எதிர்க்கிறாரு.
அவர் வந்து ஒரு ஹைரார்கி கொண்டு வராரு. அந்த ஹைரார்கியில் ஃபர்ஸ்ட் இடத்துல ஆரியன்ஸ் இருக்காங்க, அந்த லாஸ்ட் இடத்துல வந்து ஜூஸ் இருக்காங்க. ஜூஸை வந்து அப்படியே கும்பலாக கொலை பண்ணுறாங்க நாசி பீரியடில் ஹிட்லர் இருக்கும்போது. இதெல்லாம் எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆரியன் பிள்ளைங்க இருக்காங்களே, ஸ்கூலில் படிக்கிறவங்க, ஸ்கூலில் படிக்கும் போது சின்ன வயசுலேருந்து அவங்க படிக்கும் போதே ஜூஸை வந்து ரொம்ப ஒரு கெட்டவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அந்த டெக்ஸ்ட் புக்ஸில். ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ஜூஸ்னாலே இப்படி தான் அவங்களுக்கு கொலை பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கிற பாய்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாய்ஸ் எல்லாம் வந்து அக்ரெசிவாக இருக்கணும், மிலிட்ரியில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குலாம் வந்து பாக்ஸிங் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுறாங்க. பாக்ஸிங் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக அக்ரெசிவ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லி பாக்ஸிங் வந்து பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆரியன் கூட தான் வந்து சைல்டு பர்த் பண்ணணும். ஒரு ஆரியன் தெரியாமல் ஜூ கூட சைல்டு பர்த் பண்ணால் அந்த குழந்தை கொலை பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த உமன் வந்து தலையில் மொட்டை அடிச்சுக்கிட்டு நான் தேச துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை மாட்டிட்டு அவங்க வந்து அந்த கண்ட்ரியை சுற்றி வரணும். இந்த மாதிரி நிறைய விதமான புது புது பனிஷ்மெண்ட்ஸ் உருவாக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஃபேக்ட் என்ன தெரியுமா, ஹிட்லர் வந்து ஒரு ஜூவை கொலை பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் இந்த ஆளை எடுத்துகிட்டு போயிட்டு கொலை பண்ணுங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லவே மாட்டார். அதுக்கு அவர் நிறைய விதமான ஸ்பெஷல் வேர்ட்ஸ் வச்சுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், கிவ் மீ மை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஜூவை கொல்லுங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், மை ட்ரீட், இந்த மாதிரி சொல்லி நிறைய விதமான புது புது வேர்ட்ஸை அவர் அந்த கொலை பண்ணுங்க இந்த மாதிரி வேர்ட்ஸை பதிலாக யூஸ் பண்ணாங்க ஹிட்லரில். அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா ஹிட்லர் வந்து வேர்ல்டு வார் 2 வந்து ஹிட்லர் ஒரு மெயின் ரீசன். ஹிட்லர் வந்து வேர்ல்டு வார் 1ல தோத்ததுனால வேர்ல்டு வார் 2ல கண்டிப்பாக மற்ற கண்ட்ரீஸை ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அவரோட மெயின் எய்மாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு வார் 2ல வந்து ஹிட்லர் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனி தோத்துறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வேர்ல்டு வார் 1ல ஜெர்மனி தோற்றதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து மறைமுகமாக இருக்கார். கடைசியில் ஹிஸ்ட்ரியில் வந்து சில மிஸ்ட்ரிஸ் இருக்குது. என்ன சொல்லப்படுதுன்னா ஹிட்லர் வந்து அவரையே சுட்டுக்கிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஹிட்லர் எப்படி செத்தாரு அப்படின்றது இன்னைய வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இதை யாருமே கிளியராக ப்ரூவ் பண்ணல எப்படி ஹிட்லர் செத்தாரு அப்படின்றத. ஆனால் ஹிட்லரோட லாஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. நம்ம கூகுளில் அங்கே எங்கே சர்ச் பண்ணோன்னா ஹிட்லரோட லாஸ்ட் வேர்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹிட்லர் வந்து பண்ணியிருக்காரு. ஜூஸ், இப்போது ஹிட்லரை பற்றி நம்ம முடிச்சிட்டோமா, இப்போ ஹிட்லர் கொன்ன இந்த ஜூஸை பற்றி பேச வருவோம். ஜூஸை எப்படியெல்லாம் ஹிட்லர் வந்து கொன்னாரு இப்படி கேட்கும் போது ஐயோ இன்னும் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கும். பட் இதுதான் உண்மை. முதல்ல வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வேர்ல்டு வார் 2ல எப்படி சண்டை போடுறதுன்னு வந்து பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப பிஸியாக மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது மற்ற கண்ட்ரீஸ்க்கு வெளியில் தெரியாமலே இந்த ஜூஸை ஜெர்மனியில் வச்சு கொண்டு இருக்காரு ஹிட்லர். எப்படி கொன்னாரு அப்படின்னா நிறைய விதமாக கொண்டு இருக்காங்க. அதில் ஒரு டைப் தான் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னா எல்லா ஜூஸையும் ஒன்றா ஒரு இடத்துல அடைச்சிட்டு அந்த இடத்துல கேஸ் சேம்பர்ஸ் இருக்கும். கேஸ் சேம்பர்ஸில் பாய்சனஸ் கேஸை திறந்து விட்டு அவங்க எல்லாரையும் சாகடித்து அங்கேயே எரிச்சிருவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் கொலை பண்ணுற விதம். ஸோ வந்து இதெல்லாம் எப்படி தான் வந்து வெளியில் தெரிய வந்துச்சு, நீ தான் சொல்கிறியே ஹிட்லர் வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு தெரியாமல் தான் இதை பண்ணார்னு, அப்புறம் எப்படி இது வெளியே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜூஸ் எல்லாம் அங்கே இருந்திருப்பாங்கள்ல கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் இருந்த கொஞ்ச நாள் டைரிஸ் எழுதியிருக்காங்க. டைரிஸ் எழுதி அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப சேஃபான சில டப்பாங்களாம் இருக்கும்ல, இந்த பால் ஊற்றி வைக்கிற டப்பா இருக்கும்ல, இந்த மாதிரி சில பொருட்களில் உள்ளே போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் ஜெர்மனி வேர்ல்டு வார் 2ல தோத்ததுக்கப்புறம் ஹிட்லர் செத்ததுக்கப்புறமா தான் இந்த விஷயங்களை மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே வெளியில் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்கூல்ஸில் வந்து ஜூஸ் வந்து படிக்கக்கூடாது.
ஸ்கூலில் வந்து ஜூஸ் படிக்கிறாங்கன்னா ஹிட்லர் போய் பார்த்தோன்னே கிவ் மை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான், முடிச்சு விட்ருக்காதே. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மெயின் விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி வந்து இது வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து எப்படி வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி ஜூஸ் எல்லாம் கொண்டு இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஐடியாவாக கூட வெளியில் தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா ஹிட்லர் என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த ஜூஸ் எல்லாம் வந்து ஆரியன்ஸை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி, யாரு ஜூஸ் வந்து ஆரியன்ஸு கொடுமைப்படுத்துகிற மாதிரி விளம்பரங்கள் படங்கள் இதெல்லாம் வெளியில ரிலீஸ் பண்றாரு. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்த வெளியில இருந்த மக்கள் அப்போ ஜூஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஜெர்மனியில் அப்படின்னு நம்பியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அப்படி நடக்கல. ஜூஸ் மேலே ஒரு ஹேட், ஒரு கோபம் வரணும், ஜூஸ்ன்னு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஹேட் பண்ண தோணணும் அப்படின்றதுக்காக ஜூஸை ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ஜூஸ் ஆரியன்ஸை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறதாகவும் விளம்பரங்கள் போஸ்டர்ஸ் மூலமா வெளியில் சொல்லியிருக்காரு ஹிட்லர். ஸோ இதனால தான் ஜூஸ்லாம் இப்படி ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்கன்னு யாருமே திங்க் பண்ணி கூட பார்க்கல. பட் World War II முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஜூஸ்க்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படின்றது. இதில் ஒரு ஜூ சேர்ந்த ஒரு கேர்ள் ஆனி ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனி ஃப்ராங்க் அப்படின்றது ஜெர்மனி நேமில் வேற ஒரு ப்ரொனவுன்சியேஷன் கூட வரும். இந்த ஆனி ஃப்ராங்க் அப்படின்ற 13 வயசு பொண்ணு இந்த ஆரியன்ஸ், அதாவது ஹிட்லர் பீப்புள் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சா அப்படின்றத ஒரு டைரியாக எழுதியிருக்கா. அந்த டைரியை வந்து நிறைய இங்கிலீஷ் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அந்த டைரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு அந்த ஹிட்லர் பண்ண சில விஷயங்கள். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஹிட்லரை ஒர்க்ஷிப் பண்ணாங்க. ஹிட்லர் கடைசியில் செத்து போகும்போது ஹிட்லரை சப்போர்ட் பண்ண எல்லாரும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஹிட்லர் வந்து எப்படி ஹிட்லரை சப்போர்ட் பண்ணவங்கலாம் வந்து ஹிட்லர் தோற்றதுக்கப்புறம் கொல்ல தான் போகிறாங்க. ஸோ வந்து அவங்களே சூசைட் பண்ணி செத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் நமக்கு தெரியாத நிறைய மிஸ்ட்ரிஸ் ஜெர்மனியில் ஹிட்லர் பீரியடில் அடங்கியிருக்கு. இன்னும் வெளியே தெரியாமல் கூட இன்னும் நிறைய இருக்கலாம், யாருக்கு தெரியும். பட் இது வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.